நீங்கள் முன்ன வந்து ரஜினி சார் கூட சேர்ந்து ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி இப்போ ஏன் சார் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் செய்ய மாட்டீங்க? ஸோ இந்த கேள்விக்கு வந்து பதில் கிடச்சிருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஷோட அடுத்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதா தான் இருக்குது. ஸோ அந்த படம் வந்து யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல் ஒன்று நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் பண்ணுறேன், வேற யாருக்கும் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. எதனால் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்தோட கொலாபரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்போ வரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பெருசாக இந்த அப்டேட்டும் கொடுக்கல. இப்போ தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இன்னும் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்லல. கைதி 2க்கு அப்புறம் இந்த படம் வந்து எடுக்கிறதா வந்து லோகேஷ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவுமே டோட்டலாக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி கமலோட ஃபேன்ஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து வில்லனாகவும் கமல் வந்து ஹீரோவும் இருந்ததுன்னா உண்மையிலே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். இல்லை 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கனாலுமே நல்லாயிருக்கும். இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணுவோம். அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுறேன்.